Hello all, good morning. Good morning ICSE students. நேற்று நம்ம CBSE classes பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ICSEயோட MCQs for physics பார்க்க போகலாம். சரியா? ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே வந்து MCQஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஒரு MCQ வந்து 4 கொஷனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக MCQs கொண்டு வரோம். பிகாஸ் ஒவ்வொரு கொஷன்லையுமே வந்து we are discussing more and more questions அப்படின்றதுனால நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக் வேணும், பர்டிகுலர் லெசன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதையும் கொண்டு வரலாம். சரியா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் டாபிக் வித்தவுட் மச் டிலே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் MCQs. அதில் வந்து ஒரு 10 கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? இன்கேஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆன அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கொஷின்ஸ் ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூ கேன் செக் த ஆன்சர்ஸ். சரியா? அது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். A body is acted upon by two equal and opposite forces that are not along the same straight line. இது ஏதோ ஒரு டெஃபினிஷன் மாதிரியே இல்லை. சரியா? அதாவது a body is acted upon two equal forces. அதாவது ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஒன்று இப்படி இல்லை இப்படி, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். இதுதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரியா? மேலேனா ஈக்குவலாக ஆப்போசிட்டாக நேருக்கு நேராக இருக்கிறது பேர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் தட் நாட் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் அது ஆக்ட் ஆகலை. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஆக்ட் ஆகலாம் என்ன அர்த்தம்? ஒரு புஷ் இந்த பக்கமும் இன்னொரு புஷ் இந்த பக்கமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், நேராக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? ஸோ அப்போ இது எந்த மாதிரியான ஒரு மோஷனை கொடுக்கும்? சரியா? த பாடி வில் ரிமைன் ஸ்டேஷ்னரியா? நோ. இந்த கேஸில் தான் ஸ்டேஷ்னரி. when they are ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா தான் ஸ்டேஷ்னரி. have only rotational motion. yes, இந்த இடத்துல pivot ஆயிருக்கும். சரியா? rotational motion மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் yes, rotational motion மட்டும்தான் இருக்கும். சரியா? have only rectilinear motion. அது லைனாக அப்படியே தள்ளிட்டு போகிறது மாதிரி. சரியா? ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது rotational motion தான் இருக்கும். நேராக போக வாய்ப்பு இல்லை, வண்டி மாதிரி நேராக போகாது. சரியா? ஸோ this is not an answer. both rectilinear and rotational. அது எப்படி? வாய்ப்பு இல்லை. சரியா? அது earth தான் வந்து ரொட்டேஷனும் பண்ணும் ரெவல்யூஷனும் பண்ணும். அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன். இது வந்து என்னது? திஸ் இஸ் வாட்? கப்புள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? கப்புள். ஓகே, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹோப் ரிமெம்பர். ஸோ நெக்ஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். ஸோ விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி? சரியா? ஸோ வெக்டார் அப்படின்னா இதோட ஆப்போசிட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸ்கேலார். சரியா? ஸோ ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸ்கேலார் அப்படின்றது வந்து என்னது? ஸ்கேலார் வந்து ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். வாட் இஸ் த மேக்னிடியூட்? இதுவே பாதி பேருக்கு தெரியறதில்லை. டெஃபினிஷனில் மேக்னிடியூட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி மேக்னிடியூட் படிச்சுட்டு போகக்கூடாது இல்லையா? மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 kg இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை 4 Newton மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து 3 km/h இருக்குன்னு வச்சுக்கலாம். வாட் எவர் த யூனிட். சரியா? இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் பேர் தான் மேக்னிடியூட். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? அந்த நம்பர் பேர் தான் மேக்னிடியூட். ஓகே? ஸோ அந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம், யூனிட் பக்கத்தில் என்ன வேணா இருக்கலாம். அதிகமான நம்பர் இருந்துச்சுன்னா அதிகமான இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஆனால் வெக்டாரில் அப்படி இல்லை, மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். சரியா? ஓகே, 3 km நார்த் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் இன்னும் மைக்ரோஸ்கோப்பிக்காக பண்ணணும் அப்படின்னா IJKன்னு சொல்லுவாங்க. XYZ ஆக்சஸில் வச்சு பிளாட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதெல்லாமே வந்து வெக்டாரில் நம்ம வெக்டார்லாம் அதெல்லாம் வரும். சரியா? ஸ்மாலர் ஸ்கேல்லையும் வரும், லார்ஜர் ஸ்கேல்லையும் வரும். சரியா? ஸோ எது இங்கே வெக்டார் குவான்டிட்டி? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி? எது டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணது? எது டைரக்ஷனை பொறுத்து திரும்பும்? போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட சேம் தான். சரியா? மொமெண்ட் ஆஃப் கப்புள் தான் வந்து டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணுது. பிகாஸ் நீங்கள் ஃபோர்ஸ் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தம். சப்போஸ் இப்படி கொடுக்குறீங்கன்னா சுத்தாது. சரியா? சப்போஸ் வந்து இப்படி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா சுத்தாது. இதுவும் சுத்தாது, இது மட்டும் தான் சுத்தம். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வெறும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, எந்த திசையில் கொடுக்குறீங்க, எந்த டைரக்ஷனில் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் கப்புள் தான் வந்து மீதி. இப்போ யாருக்குமே வந்து நமக்கு இது தேவைப்படாது. சரியா? ஒர்க் வந்து நம்ம எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம், பவர், இதெல்லாம் பவர் எனர்ஜியெல்லாம் ரிலேட்டட் டு ஈச் அதர். சரியா? நீங்கள் ஒயரை இப்படி வச்சாலும் கரண்ட்டு போகும், இப்படி வச்சாலும் கரண்ட்டு போகும். சரியா? ஸோ அதனால் வந்து பவர் எனர்ஜி எல்லாமே வந்து இட் இஸ் நாட் டைரக்ஷன் டிபெண்ட். ஸோ தட் இதெல்லாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. மொமெண்ட் ஆஃப் கப்புள் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. சரியா? லெட்ஸ் கோ ஃபார் அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின்.
which is the correct energy transformation during burning of a candle. சரியா? ஒரு கேண்டில் ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் இல்லை, இதெல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு அப்படி டிக்கடிச்சுட்டு போயிடணும். சரியா? அவ்வளோ ஒரு சிம்பிளான கொஷின். கேண்டில் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? கெமிக்கல். கரெக்டாக? கெமிக்கல் தானே? சரியா? கேண்டில் இண்டஸ்ட்ரியே வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பற்ற வச்சா என்ன ஆகும்? சூடும் வரும், லைட்டும் வரும். டிக் அடித்து விட்டு ஆன்சர் செய்யவும். சரியா? இதெல்லாம் வந்து ஈஸி ஸ்கோரிங், ரொம்பலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. When a ray of light passes from one optical medium to another, which of the following physical quantities does not change? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஒரு வேவ் அப்படின்றது வந்து இந்த 4 விஷயம் சார்ந்தது. கரெக்டாக? ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், ஸ்பீட். இது 4மே வந்து ஒரு லைட் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸுமே நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஓகேவா? ஸோ இதில் யார் வந்து மாறவே மாட்டாங்க ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம், விச் இஸ் நத்திங் பட் ரிஃப்ராக்ஷன் இல்லை? ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போச்சுன்னா அது பேர் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது எந்த தன்மை மாறாது, விச் வில் நாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், ஸ்பீட், இது 4த்தில் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறாது. ஆம்ப்ளிடியூட் டென்சிட்டி மாறுச்சுன்னா மாறும், வேவ் லென்த் மாறும், ஸ்பீட் மாறும். ஓகேவா? ஸோ அப்போ எது மாறாது? ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறாது. ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துலேருந்து வரமோ அதை டிபெண்ட் பண்ணுது, சோர்ஸ். சரியா? ஒரு லைட்டுக்கான சோர்ஸ் நிறைய இருக்குல்ல, சன்லைட்டாக இருக்கலாம், டியூப் லைட்டாக இருக்கலாம், யூவி லைட்டாக இருக்கலாம். சரியா? அந்த சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒரு லைட்டை க்ரியேட் பண்ணி அனுப்புதோ அதுதான் வந்து ஒரு லைட்டோட கேரக்டர். சரியா? ஸோ அதனால் வந்து இட் இஸ் சோர்ஸ் டிபெண்ட். ஃப்ரீக்வன்சியெல்லாம் சோர்ஸ் டிபெண்ட். ஆனால் இதெல்லாம் ஆம்ப்ளிடியூட், வேவ் லென்த், ஸ்பீட் எல்லாமே வந்து மீடியம் டிபெண்ட். சரியா? என்னுடைய உள்ளுணர்வு வந்து இந்த மாதிரி டைப்பில் ஒரு கொஷின் வரும் அப்படின்னு தோணுது. சரியா? அதனால் வந்து நம்ம இன்ட்யூஷனால் நம்புவோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து என்னோடய இன்ட்யூஷன் சரியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கொஷினை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரியா? ஸோ சோர்ஸ் டிபெண்ட். ஆனால் இது மட்டும் மீதி எல்லாமே வந்து மீடியம் டிபெண்ட். எந்த மீடியம் போதோ அதை பேஸ் பண்ணி அதை மாற்றிக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் நெக்ஸ்ட் கொஷின். Okay, so before going for our next question, in our LastBench Academy நம்மளோட அடுத்த பேட்ச் 26-27 ஓட பேட்ச். ஓகேவா? அதாவது யாரெல்லாம் 9th to 10th ஸ்டாண்டர்ட் for both ICSE and CBSE. சரியா? எஸ்பெஷலி ICSE. சரியா? ஓகேவா? ஸோ நம்ம வந்து we are starting our 2026-27 batch on March 2 ஸ்டார்ட் பண்ணுறோம் for both ICSE 10th, CBSE 10th. சரியா? கிளாஸை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு காண்டாக்ட் அஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, which one of the following combinations is the correct ascending order of the electromagnetic waves in terms of wavelength? ascending orderனா என்ன அர்த்தம்? கம்மியான வேவ்லென்த் வந்து அதிகமான வேவ்லென்த் இருக்குது தான் ascending order. கரெக்டாக? கம்மியிலேருந்து அதிகம், that is called as ascending. ரைட்? ஸோ இந்த 3 பேரில் அதிக ஃப்ரீக்வன்சி, ரொம்ப டேமேஜிங் ஃப்ரீக்வன்சி இருக்கிறது யார் அப்படின்னா வந்து காமா தான். சரியா? ஸோ காமா ரேஸ் ஆஸ் ஹை ஃப்ரீக்வன்சி, லோ வேவ் லென்த், குட்டி வேவ் லென்த் இருக்கும். சரியா? நானோமீட்டரில் இருக்கும், 0.1 நானோமீட்டர் ஐ கெஸ். சரியா? ஸோ இதில் காமா ரேஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த். சரியா? அவன் ஃப்ரீக்வன்சி கேட்கல, ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்கன்னா காமா வில் பி த டாப். சரியா? அவன் கேட்டிருக்கிறது வேவ் லென்த், யார் இருக்கிறதுல சின்ன வேவ் லென்த்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காமா ரேஸ் 2 இடத்துல வருது. ஸோ ஐ நீட் டு திங்க். ரெண்டாவது பாருங்கள், செகண்ட் பிளேஸ் கோஸ் டு விசிபிள் லைட், அப்புறம் மைக்ரோவேவ்ஸ். கரெக்ட்? நீங்கள் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்க அப்படின்னாலே காமா இருக்கும், விசிபிள் இருக்கும், அப்புறம் தான் மைக்ரோவேவ்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் அசெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? சரியா? ஸோ காமா ரேஸ், விசிபிள் லைட் அண்ட் மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சென்டிமீட்டர் கணக்கில் இருக்கும். ஓகேவா? 1 மில்லிமீட்டர்லேருந்து அப் டு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மைக்ரோவேவ்ஸ் இருக்கும். சரியா? அதை தாண்டி போச்சிங்க அப்படின்னா வி ஹேவ் ரேடியோ வேவ்ஸ், அதெல்லாம் இன்னும் பெருசாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர். கொஷினில் வேவ் லென்த் கேட்டிருக்கானா இல்லை ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கானான்றது கவனிங்க. இது 2 மட்டும் தான் கேட்பான். ஒன்று வேவ் லென்த் கேட்பான், இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி கேட்பான். தே போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ஐ திங்க் யூ நோ த ஃபார்முலா F is equal to 1/λ. F is equal to 1/t அப்படின்ற ஃபார்முலா இருக்குல்ல. சரியா? அண்ட் எஃப்க்கும் F is equal to V⁴. we have that இது இல்லையா, ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, which is important. சரியா? For a lever, a graph is plotted with a load on y-axis and y-axis இதுதானே, y-axisல வந்து லோடை போட்டுக்கணுமா,
அதுக்கப்புறம் எஃபர்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், எஃபர்ட்டை தூக்கி எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்லோப் ஆஃப் த கிராஃப்? சரியா? ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? ஜென்ரல் ஸ்லோப்போட ஃபார்முலா. சரியா? ஸ்லோப்போட ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஒய் பை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? சரியா? ஒய் பை எக்ஸு. ஓகேவா? எப்பவுமே அதுதான் y1 by y2 by x2 by x1 அப்படின்னு சொல்லி நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் உங்களுக்கு சாப்டரே வருது இல்லையா? சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து y by x. கரெக்டாக? ஸோ இதில் y யார் இருக்கா? லோட். சரியா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் யார் இருக்கா? எஃபர்ட் இருக்காங்க. சரியா? லோட் பை எஃபர்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எல் பை இ. ஈஸி இல்லை? வாட் வி கால் எல் பை இ? எல்பிஐ வந்து எல் பை இ வந்து வி கால் தட் ஆஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். சரியா? இன்கேஸ் நான் கொஷின் லைட்டாக மாற்றுறேன். கொஷினை வந்து ஒய் ஆக்சஸில் எஃபர்ட்டையும் எக்ஸ் ஆக்சஸில் லோடையும் போட்டுருந்தீங்கன்னா எஃபர்ட் பை லோடுன்னு வந்திருக்கும் ஸ்லோப். கரெக்டாக? எஃபர்ட் பை லோடுன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் அப்போ என்ன வந்திருக்கும்? ஆன்சர் வந்து அப்போ 1 by மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் எம்சிக்யூஸோட பியூட்டி. சரியா? எம்சிக்யூஸில் வந்து ஐ கேன் ரீஅரேஞ்ச் த கொஷின்ஸ் அண்ட் ஃப்ரேம் அனதர் கொஷின். அதுக்கும் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் வை ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் ஸ்டடிங் எம்சிக்யூஸ் வித் ஆல் த ஆன்சர்ஸ். சரியா? எல்லா ஆன்சருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது தான் எம்சிக்யூஸோட பியூட்டி. ரைட்? ஃபைன். For a real image formed by a convex lens ன்னு சொல்லிட்டாங்க. The ratio of image to object is 2:5. Then object is ஓகேவா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியராக தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஃபாக 2 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாமே. இமேஜ் வந்து 2 சென்டிமீட்டர் தான். ஆனால் வந்து ஆப்ஜெக்ட் வந்து 5 சென்டிமீட்டரில் இருக்குது. ரியல் இமேஜ்னு சொல்லிட்டான். சரியா? ரியல் இமேஜ்னு சொல்லிட்டான். ஸோ ரியல் இமேஜ்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த F2F, இந்த பக்கம் F2F. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆப்ஜெக்டை விட இமேஜ் குட்டியாக இருக்குது. ஸோ ரியல் இன்வெர்டட் டிமினிஷ்ட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். ரியல் இன்வெர்டட் டிமினிஷ்ட் வர இடம் ஒரே இடம் தான். சரியா? இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன ஆகும்? சாரி. ஸோ இங்கே F 2F. ஸோ நீங்கள் வந்து இப்போ பியாண்ட் 2F இமேஜ் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. சரியா? இட் வில் கோ ஸ்ட்ரெயிட் ஹியர். அப்படியே Fக்கு போயிட்டு இட் வில் கோ லைக் திஸ். அதுக்கப்புறம் நம்ம போல வச்சு போகலாமா? போல வச்சு அப்படியே கிராஸ் பண்ணி போகலாம். ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? ஐ எம் நாட் ட்ராயிங் அப் டு த ஸ்கேல். ஓகேவா? ஐ எம் சாரி. சரியா? ஆக்சுவலாக இங்கே தான் வரும். நான் ஸ்கேலை வச்சு வரையில, அதனால் கொஞ்சம் குண்டக்க மண்டக்க வரும். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? டிமினிஷ்ட் இமேஜ் எப்போ ஃபார்ம் ஆகும்? டிமினிஷ்ட் இமேஜ் வந்து Fக்கும் 2Fக்கும் நடுவில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா வரும். சரியா? இங்கே இமேஜோட வேல்யூ கம்மி தானே. இமேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னு வச்சுங்க. ஆப்ஜெக்ட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக இருக்கணும், இமேஜ் குட்டியாக இருக்கணும். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும், இமேஜ் வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். அப்படின்னா திஸ் இஸ் த ஒன்லி பாயிண்ட். ஸோ உங்கள் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கணும்? பியாண்ட் 2F வச்சுருக்கணும். சரியா? சப்போஸ் இது உல்டாவாக கொடுத்துருக்கான். ஆப்ஜெக்ட் வந்து 2 சென்டிமீட்டர், இமேஜ் வந்து 5 சென்டிமீட்டர், மேக்னிஃபைட். சரியா? மேக்னிஃபைட் அப்படின்னா அப்போ நீங்கள் எங்கே வச்சுருக்கணும்? இந்த இடத்துல வச்சுருக்கணும். 2Fக்கும் Fக்கும் நடுவில், அங்கே தான் பாருங்கள், 2Fக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா தான் ரியல் இன்வெர்டட் மேக்னிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ பார்க்குறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரியா? பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் இல்லை உங்களோட ஆன்சர்ஸ்லேருந்தே நான் ஏதாச்சும் ஒரு கொஷின் டிரைவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரியா? ஐ ரிக்வெஸ்ட் யூ டு பார்ட்டிசிபேட். எனக்கும் ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. சரியா? ஸோ ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் நெக்ஸ்ட் கொஷின். ray of light is incident normally on the face of equilateral prism அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரியா? ஒரு ஈக்குவலாட்ரல் ப்ரிசமில் வந்து அப்படியே ஃபேஸுக்கு நேரம் அடிச்சிருக்காங்க. சரியா? லைக் திஸ். நார்மலி ஈக்குவலாட்ரல் ப்ரிசம் என்ன அர்த்தம்? 60 60 60. கரெக்டாக? நார்மலி ஆன் த ஃபேஸ் ஆஃப் ஈக்குவலாட்ரல் ப்ரிசம் the ray gets totally reflected at the second refracting surface. டோட்டல் டீவியேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது 16 வச்சுக்கலாம். இந்த வே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி உள்ள வந்து இங்கே அடிக்குமா? ஸோ திஸ் இஸ் த நார்மல், ரைட்? சரியா? ஸோ இது 90 பிகாஸ் அவங்க நார்மலாக 90ன்னு சொல்லிட்டாங்க. 60 90 அப்போ இது 30 தான் வந்திருக்கும். கரெக்டாக? 30னா இன்சிடென்ட் வந்து 60. ஓகேவா? 60 இஸ் வாட்? அபவ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். கரெக்டாக? கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகம் இல்லையா? கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகம்லாம் என்ன ஆகும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இப்படி
இதுவும் 60, இது 30. ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து 30, இது 60, இது 90 அப்படின்னா இட் வில் கெட் இப்படியே வந்துடும். சரியா? பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் டீவியேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரே வந்து இப்படி நேராக போச்சுன்னு வைங்களேன், இந்த ரே வந்து இப்படி நேராக போச்சுன்னு வச்சுங்களேன், இதுதான் ஆக்சுவல் ரூட்டாக இருந்திருக்கணும். பட் இங்கேருந்து வந்து என்ன ஆயிருக்கு, இப்படியே டீவியேட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த ஆங்கிள் என்னமா வந்திருக்கும், இது 30 தான் வந்திருக்கும். சரியா? இது 30 தான். ஸோ 30 + 30, வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? 60 டிகிரி. டீவியேஷன் 60 டிகிரி இஸ் த டோட்டல் டீவியேஷன். சார் இந்த ப்ரிசம் டயக்ராமில் எப்படி ரே உள்ளே புகுந்து அடித்து வெளியே வருதுன்றது எனக்கு தெரியல சார் அப்படின்னா யூ கேன் கமெண்ட். ஃபைன், ஓகே. ஸோ அதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல எப்படி வந்து நீங்கள் உள்ளே வந்து வெளியே போகுது அப்படின்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரிசம் பற்றி நான் எப்படி வரேன்னு வீடியோ போட்டிருக்கேன். இல்லை சார் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நடத்துங்க அப்படின்னா நீ கேன் கமெண்ட், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் கொண்டு வருவேன். ஓகே, ஃபைன். Okay, two more questions. In a closed circuit containing a bulb and a cell, the electromotive force EMF and the total terminal voltage is a direct question. இல்லையா? டைரக்ட் கொஷின். நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்ட் சி நினைக்கிறேன், பார்ட் சி ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஐ கெஸ். சரியா? ஸோ அதில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இஎம்எஃப்க்கும் வோல்டேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இஎம்எஃப் அப்படின்றது வந்து ஒரு டேம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற தண்ணி மாதிரி. ஓகேவா? அந்த தண்ணி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஒயர் கனெக்டட் ஆர் நாட், நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். ஒரு பேட்டரி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஈவன் வித்தவுட் கனெக்ஷன், அதுதான் வந்து இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வோல்டேஜ் அப்படின்றது வந்து அந்த கதவு மாதிரி. சரியா? எவ்வளோ வேகத்தில் என்னால் கரண்ட்டை புஷ் பண்ண முடியும், அதுதான் வோல்டேஜ். ஸோ இஎம்எஃப் வேறு, வோல்டேஜ் வேறு. சரியா? ஓகே. ஸோ இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னா ஐல் சே, ஓகேவா, வாட் எவர் யுவர் டவுட்ஸ். இப்போ நான் பேசுறதுலேயே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் இஎம்எஃப்க்கும் வோல்டேஜ்க்கும் உள்ள வித்தியாசம். சரியா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் வி ப்ளஸ் ஐஆர், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை நம்ம சேர்த்துக்கிறோம். சரியா? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சாரி மாற்றி போட்டுனா வி சாரி கரெக்டாக தான் போட்டு, நாட் திஸ் ஒன், இது இந்த ஐஆர் இந்த பக்கம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ வி இங்கே வந்துருச்சுன்னா எப்சிலான் மைனஸ் ஐஆர் இப்படி தான் வந்திருக்கும். பார்த்தீங்களா? டைரெக்டாக நான் எங்கே டிக் பண்ணியிருப்பேன் அந்த ப்ளஸ்ஸை கவனிச்சு. சரியா? நாட் திஸ் ஒன். அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை லைட்டாக ஷஃபில் பண்ணி எழுதணும், இதுதான் வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், பி இஸ் த ஆன்சர். சரியா? இந்த ஃபார்முலா இருக்கும், தேடி பாருங்கள். சரியா? வோல்டேஜ் ட்ராப் அப்படின்ற வார்த்தை இருக்கும், டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உங்கள் புக்கில் இருக்கும். அது ரெண்டு டெஃபினேஷனும் படிங்க. ஓகே. எஸ், ரேடியோ ஆக்டிவ் ஆதித்யா, ரேடியோ ஆக்டிவ் நடத்தணும். ரேடியோ ஆக்டிவ் இப்போ தான் நான் எடுத்தேன், ஒரு லாஸ்ட் வீக் வீடியோ லைவ் சர்ச் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ தான் எடுத்தேன். ரேடியோ ஆக்டிவ் பற்றி ஷார்ட் சம்மரி ஒன்று கொடுத்துருந்தேன். இன்கேஸ் அதில் புரியலனா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல்சோ. சரியா? ஃபைன். A metal piece of mass 5 grams has a thermal capacity 2.5 grams. The mass of the metal is tripled, then its specific heat capacity is. Specific heat capacity formula ரொம்ப simple. Specific heat capacity ஓட formula வந்து thermal capacity divided by mass, அவ்வளோதான். சரியா? thermal capacity divided by mass. thermal capacity என்னது? 2.5 divided by mass. என்ன சொல்லியிருக்கோம்? mass என்ன mass? mass வந்து 5 grams. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்? 0.5 வரும். ஓகேவா? சி, இதோட யூனிட் வந்து என்னது? இதோட யூனிட் வந்து ஜூல் பர் கெல்வின். இதோட யூனிட் வந்து என்ன வரும்? கிராம் வந்துருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது வில் கெட் ஆன் ஆன்சர், வில் கெட் 0.5. யூனிட் எப்படி எழுதுறது? ஜே அப்படியே போட்டுங்க, கிராம் மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா கிராம் இன்வர்ஸ் வந்துடும். அங்கே தான் கெல்வின் அங்கே இருக்குல்ல, கெல்வின் அப்படியே போட்டுங்க, அவ்வளோதான். யூனிட் ரைட்டிங் இஸ் ஸோ சிம்பிள். யூனிட்லேயே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டியது. சரியா? ஓகே. எஸ், ஃபைன். ரைட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் அஸ், எங்களோட ஆப் இருக்குது, ஆப் இருக்குது, we have YouTube channel, we have Instagram channel, you have these 3 numbers. You can contact us through WhatsApp, inform உங்களோட ஜூனியர்ஸ், நீங்கள் வெல்விஷராக இருப்பீங்கள்ல, அந்த ஜூனியர்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க்யூ. See you in next class with yet another video. இதே சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருங்க. ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோஷியல்
everything is coming for you regarding this board exam, exclusively for this board exam 2026. Yes. So thank you. Bye. Take care. All the best for your preparation. See you next class.